Hey guys, welcome back to our channel. Hope you all are doing good. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. பிறகு இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக சென்டரில் 4 கட் பண்ணிவிட்டு பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிறகு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் ஒரு 50% குக்காக இருக்குது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாமே நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.